வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம ஒரு வாழ்க்கை பாடத்தை பார்க்க போறோம். ஒரு வாழ்க்கை பாடத்தை பார்க்க போறோம். நான் சில விஷயங்களை சொல்லுவேன். அது சரினா நீங்க பச்சை கலர்ல இங்க வண்ணம் அடிக்கணும். தவறு அப்படின்னா சிகப்பு கலர்ல நீங்க வண்ணம் அடிக்கணும். சரியா? ஓகே. இங்க 2 பேரு இந்த பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியா தவறா? கரெக்டா சொன்னீங்க. தவறு. நாம யாரும் என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ கிண்டல் பண்றது அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உருவத்துல குண்டா இருப்பாங்க. அப்போ குண்டா இருக்கிற மாதிரியான வேற ஏதோ ஒரு பொருள சொல்லி அவங்கள கிண்டல் பண்றது. அது தவறான விஷயம். அதே மாதிரி சிலர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. குச்சி மாரி இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணக்கூடாது? ஒல்லியா இருக்கிற மாதிரியான பொருளோட பெயர சொல்லி நாம கிண்டல் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் உருவத்துல கருப்பா இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணக்கூடாது நாம? அந்த வண்ணத்த சொல்லி நாம கிண்டல் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா பெரியவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து தலை வந்து முடி இருக்காது. வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த வழுக்கைன்ற பெயர சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. அப்போ உருவத்த வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது மத்தவங்கள? கிண்டல் பண்ணவே கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். ஒருவேள அ நீங்க அந்த மாரி குண்டா இருக்கீங்க. யாராவது உங்கள பார்த்து அந்த மாரி உருவத்த கிண்டல் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணக்கூடாது? மத்தவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன குடுக்கலாம்? பிறரை ஏளனம் செய்யலாமா அப்படின்னா, செய்யவே கூடாது. அது ரொம்ப தவறான செயல். அதனால நான் என்ன செய்றேன்னா, இங்க இந்த முட்டைக்கு இருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாரி அழகா இதுக்கு வண்ணம் அடிங்க. அப்போ மாணவர்களே, இன்னிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? உங்களோட படிக்கக்கூடிய சக நண்பர்களா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்க உங்க வீட்லயோ, இல்ல ஊர்கள்லயோ இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் பண்ணக்கூடாது. நீங்க கிண்டல் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க கிண்டல் பண்ற மாதிரியே வேற யாராவது உங்கள கிண்டல் பண்ணா, உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால அந்த வேலைய நாம செய்யக்கூடாது. நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த யூனிஃபார்ம் குடுக்குறாங்க அப்படின்னு? ஓ! யூனிஃபார்மே தேவையில்லையே. அவங்கவங்க விருப்பப்பட்ட மாரி கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம்ல. ஏன் அப்படின்னா, ஒரு சிலரு ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. சிலரு ரொம்ப ஏழையா இருப்பாங்க. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா புது புது ட்ரெஸ்ஸு ரொம்ப விலை மதிக்க முடியாத கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. ஒரு சிலர் ஏழ்மையில இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பெருசா ட்ரெஸ் இருக்காது. கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும். வகுப்பறையில, கிளாஸ் ரூம்லயேன்றதால தான் என்ன பண்றாங்க? எல்லாருமே ஈக்குவல். கிளாஸ் ரூம பொறுத்தவரைக்கும் நீங்க 30 பேர் படிக்கிறீங்க ஒரு கிளாஸ் ரூம்லனா, 30 பேருமே சமம் தான். ஓகேங்களா? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க. தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க உங்க ஃப்ரெண்டோடைய பென்சில எடுத்துட்டீங்க. அவங்களுக்கு தெரியாம. அது தவறு தானே! என்ன பண்ணலாம்? தவறு அப்படின்னு உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, உடனே உங்க நண்பர்கள் கிட்ட போய் என்ன பண்ணலாம்? நான் உன்னோட பெண்ண எடுத்துட்டேன். திருடிட்டேன். நான் பண்ணது தவறு. இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நாம மன்னிப்பு கேட்கலாம். இல்ல நீங்க தெரியாம யாரையாவது கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன பண்ணலாம்? நான் தெரியாம கிண்டல் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உன்ன அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு நாம மன்னிப்பு கேட்கலாம். அப்போ நீங்க செய்த ஒரு செயல் தவறு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, நிச்சயமா என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த கோழி முட்டைக்கு கிரீன் கலர் குடுக்குறேன். இது சரியான கருத்து. அடுத்தது பாருங்க. தவறு செய்வதை சுட்டிக்காட்டலாமா? இங்கே இந்த பையன் ரொம்ப நேரமா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது தவறு தானே! அதனால அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்றாங்க? "நீ செய்யறது தவறு. இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஃபோன் பார்த்தா என்ன ஆகும்? கண்ணு கெட்டு போயிடும். நாம நெறைய நேரத்த வீணாக்கிடுவோம். படிப்புல உனக்கு கவனம் இருக்காது. அதனால தொலைபேசிய நாம அதிகம் பார்க்கக்கூடாதுன்னு" சொல்றாங்க. இந்த மாரி தவறுகள சுட்டிக்காட்டுறது ரொம்பவே நல்ல பழக்கம். அப்ப இதுக்கும் நான் என்ன செய்றேன்னா, பச்சை கலர்ல வண்ணம் அடிக்கிறேன். இப்ப புரியுதா மாணவர்களே? இந்த 3 விஷயங்களையும் நீங்க இன்னைக்கு கத்துக்கிறீங்கன்னா, உங்க வாழ்நாளுக்கும் என்ன பண்ணணும்? அத நீங்க பயன்படுத்தணும். அப்போ இதுல சொல்லியிருக்கிற முதல் விஷயம், யாரையுமே நாம கிண்டல் பண்ணக்கூடாது. உருவத்த வச்சோ, வண்ணத்த வச்சோ, உடல் தோற்றத்த வச்சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் பண்றது தவறான விஷயம். அத செய்யக்கூடாது. 2வது, நீங்க ஏதோ ஒண்ணு தவறு பண்ணிட்டீங்க. தவறுன்றத நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, உடனே என்ன பண்ணணும்? அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். அதே மாரி உங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தவறு செய்றாங்க அப்படின்னா, "நீ செய்யறது தவறு" அப்படின்னு சுட்டிக்காட்டவும் நாம தவறக்கூடாது. அவங்களுக்கு அத புரியவும் வைக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ நான்
கற்றவை நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருள் உணர்ந்து சொற்களை படிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய வாக்கியங்கள படிச்சு அந்த பொருள உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எஸ். என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நீங்க இங்க டிக் வைக்கலாம். நானும் இங்க டிக் பண்ணிக்கிறேன். மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும். மொழி சம்பந்தப்பட்ட, வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டுல உங்களால ஈடுபட முடியுமா? ஏற்கனவே நம்ம சில பாடங்கள பார்த்தோம் இல்லைங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இங்க டிக்ஸ் வைக்கலாம். உறவு முறைகளை அறிந்து பயன்படுத்த முடியும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தி, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். யார எப்படி கூப்பிடணும், அந்த உறவு முறை என்னன்றது உங்களுக்கு தெரியும்னா, இங்க நீங்க டிக் வச்சுக்கலாம். பக்கத்துல ஸ்டார் எதுக்காகன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக. அப்போ நீங்க படிக்கக்கூடியத முழுமையா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, என்ன செய்யலாம்? இதுக்கு ஸ்டார் குடுக்கும்போது, இந்த 3 ஸ்டாருமே நீங்க கலர் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னா. இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது அப்படின்னா, இந்த 1 ஸ்டார மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னா, உங்களுடைய புரிதல் அளவு என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா மாணவர்களே? அடுத்ததா, நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். இந்த பாடம் வந்து ஒரு சிலருக்கு அடிப்படையே புரியாம இருக்கு அப்படின்னா, அவங்களுக்காக இந்த பாடம். அ ஓகே. இந்த பாடம் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படின்றதால நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவா ரெடி பண்ணி குடுக்குறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.